Audio Jungle. Audio Jungle. வெல்கம் பேக் டு குக்கி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா இட்லி பொடிக்கு வந்து கடலப்பருப்பு வறுத்துட்ருக்குறோம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கடலப்பருப்பு எடுத்துருக்குறோம். இப்போது பொன்னிறமாக வறுத்தா போதும். எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறும் சட்டியில் இதை வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு, அதுவும் அதே டம்ளர், ஒரே டம்ளர் தான். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த அளவு கலர் மாறினா போதும். இப்போ அதையும் மாற்றிடலாங்க. அடுத்து வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து இல்லை, வெள்ளை உளுந்து, அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வெள்ளை உளுந்து இல்லைனாலும் பரவாயில்ல, கருப்பு உளுந்து இருந்தாலும் அதுலேயும் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சிடலாம். அடுத்து இட்லி பொடிக்கு தேவையான காரத்துக்கு வர மிளகாங்க. இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்திக்கலாம். இதில் நான் ஒரு 10 மிளகா சேர்த்திருக்கிறேன். கொஞ்சமாக காஞ்ச கருவேப்பிலை வாசத்துக்காக. இது எல்லாமே வதக்கிடலாங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப நேரம் வதங்கினா அடுப்பில் சிம்மில் வச்சு பண்ணிக்காங்க. இது எல்லாமே வச்சு ஆற வச்சிடலாம். இது எல்லாமே ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக பொடியாக அரைச்சி எடுத்துடலாங்க. இட்லி பொடி இதெல்லாம் கொஞ்சம் ஆறட்டுங்க. இது கூட என்ன சேர்த்தணும்னா அடுத்து கொஞ்சம் பெருங்காயமும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. அதெல்லாம் சேர்த்திட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்து பார்த்துக்கலாங்க. இதெல்லாம் போட்டு அரைச்சிடலாம். வரமிளகாயும் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் பெருங்காயமும் உப்பும் சேர்த்திடலாம். இது கூட அரைச்சிடலாம். இட்லி பொடிக்கு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இட்லி பொடி அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு அரைச்சா போதும். கொஞ்சம் குறையாக இருக்கணும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி இட்லிக்கு சாப்பாடுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.